ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நாம் கைனோசியமில் இருக்கக்கூடிய ஓவரியோட பொசிஷன் வந்து பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ கைனோசியம் கன்சிஸ்ட் ஆஃப் அ ஓவரி, ஸ்டெயில் அண்ட் ஸ்டிக்மா. ஓகேயா? ஸோ இந்த கீழே பேசல் பார்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம்னா ஓவரி அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஓவரியோட பொசிஷன் எப்படி இருக்குது, ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ஓவரியை வந்து என்னென்னவா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ அதில் இருக்கக்கூடிய த பொசிஷன் ஆர் அட்டாச்மெண்ட் ஆஃப் ஓவரி ரிலேட்டிவ் டு தி ஃப்ளோரல் பார்ட், other floral parts, it may be classified into superior ovary, inferior ovary and half inferior ovary. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓவரி வந்து அதர் ஃப்ளோரல் பார்ட்டில் வந்து எப்படி அட்டாச்மெண்ட் ஆகியிருக்கு, என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒரு 3 கிளாஸிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது சுப்பீரியர் ஓவரி, இன்ஃபீரியர் ஓவரி அண்ட் தென் ஹால்ஃப் இன்ஃபீரியர் ஓவரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ சுப்பீரியர் ஓவரி அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா இட் இஸ் த ஓவரி வித் தி செப்பல்ஸ், பெட்டல்ஸ் அண்ட் ஸ்டேமன்ஸ் அட்டாச்டு டு தி பேஸ் ஆஃப் தி ஓவரி. ஓகே, ஸோ சுப்பீரியர் அப்படின்னு சொல்லும்போது ஹை திங்கிங்கில் வச்சுக்கோங்க. ஓகே, சுப்பீரியர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன இருக்குது, அந்த ஓவரி வந்து எங்கே இருக்கா, செப்பல்ஸ், பெட்டல்ஸ் அண்ட் ஸ்டேமன் வந்து ஓவரிக்கு கீழே இருக்குது. அப்போ ஓவரி தான் மேலே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகேயா? ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா செப்பல்ஸ், பெட்டல்ஸ் அண்ட் ஸ்டேமன்ஸ் அட்டாச்ட் அட் தி பேஸ் ஆஃப் த ஓவரி. அப்போ இங்கே ஓவரி தான் வந்து ஹைலைட். ஓகே, ஓவரி தான் மேலே இருக்குது, பெட்டல்ஸ், செப்பல்ஸ், ஸ்டேமன் கீழே இருக்குது. ஸோ அதனால் வந்து இது சுப்பீரியர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? இன்ஃபீரியர் அப்படின்னா கீழே இருக்குது. ஓகே, இன்ஃபீரியருங்கிறது கீழே இருக்குது. எதுக்கு கீழே அப்படின்னா பெட்டல், செப்பல், ஸ்டேமன்ஸ் அட்டாச் ஆகி இருக்கக்கூடிய இடத்துக்கு கீழே இருக்குது. ஸோ அதனால் இது வந்து இன்ஃபீரியர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதான் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் த ஓவரி வித் த செப்பல், பெட்டல்ஸ் அண்ட் ஸ்டேமன்ஸ் அட்டாச் டு தி ஆப்பெக்ஸ் ஆஃப் த ஓவரி. ஓகே, அப்போ பெட்டல், செப்பல், ஸ்டேமன் எதில் வந்து அட்டாச் ஆகியிருக்குன்னா ஓவரியோட ஆப்பெக்ஸில், நுனிப்பகுதியில் தான் அட்டாச் ஆகியிருக்கு. அப்போ ஓவரி கீழே இருக்குது, பெட்டல், செப்பல், ஸ்டேமன் மேலே இருக்குது. ஓகேயா? ஹாஃப் இன்ஃபீரியர் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இங்கிட்டும் அங்கிட்டும் அல்லாமல் எப்படி இருக்குது, சென்டரில் ஓவரியோட சென்டர் பார்ட்டில் பெட்டல், செப்பல், ஸ்டேமன்ஸ் வந்து அட்டாச் ஆகி இருக்குது. ஆர் ஹைப்பாந்தியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இங்கே ஹைப்பாந்தியம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எ ஃப்ளஷி எலவேட்டட் ஆஃப்டன் நெக்டாரிஃபரஸ் கப் லைக் தலாமஸ். ஓகேயா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ளஷி பார்ட்டாக இருக்கும். இந்த ஹைப்பந்தியம் அப்படிங்கிறது என்னென்னா ஃப்ளஷி பார்ட்டாக இருக்கும். அண்டு வந்து இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு மேலே இருக்கிற மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்குது. இது இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா நெக்டார்னால் என்னது, லைக் ஹனி. இப்போ வந்து பட்டர்ஃப்ளைஸ், இன்செக்ட்ஸ்லாம் வந்து ஃப்ளார் மேலே போய் ஏன் வந்து உட்காருது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த இனிப்பு சுவை, அதுதான் அந்த தேன் மாதிரியான சுவையில் இருக்கக்கூடியதான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா நெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நெக்டார் இருக்கக்கூடிய அந்த கப்பு தான் என்னது அப்படின்னா அந்த ஹைப்பந்தியம். அதுக்கு பேர் அந்த தலாமஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நெக்டார் இருக்கக்கூடிய தலாமஸ்க்கு பேர் தான் என்னது, ஹைப்பந்தியம். ஸோ அதாங்க கொடுத்துருக்காங்க. ஒன்று ஹாஃப் இன்ஃபீரியர் அப்படிங்கிறது செப்பல், பெட்டல், ஸ்டேமன், அப்படி இல்லைன்னா இந்த ஹைப்பந்தியமில் மிடில் வந்து அட்டாச் ஆகி இருக்கும். ஸோ அதை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹாஃப் இன்ஃபீரியர் ஓவரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? அண்ட் தென் நான் டேர்ம்ஸ் சொன்னேன் இல்லையா, லாஸ்ட்டில் அந்த கைனோசியம் படிக்கும்போது இந்த அப்போ கார்பஸ், இன்கார்பஸ்க்கு டேர்ம்ஸ் முக்கியம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதில் அதே மாதிரியான டேர்ம்ஸ் தான் உங்களுக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஹைப்போகைனஸ், ஒரு ஃப்ளாரை நம்ம எப்போ வந்து ஹைப்போகைனஸ் ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவோன்னா the term is used for செப்பல், பெட்டல்ஸ் and stamens attached at the base of the superior ovary. ஓகே, ஸோ ஒரு ஓவரியோட பேஸில் வந்து பெட்டல், செப்பல், ஸ்டேமன்ஸ் அட்டாச் ஆகியிருக்கு அப்படின்னா இப்போ நம்ம அதை தான் வந்து என்னென்னு பார்த்தோம்னா சுப்பீரியர் ஓவரி. ஸோ அந்த சுப்பீரியர் ஓவரியோட ஒரு டேர்ம் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹைப்போகைனஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் எபி ஹைப்போகைனஸ் அப்படிங்கிறது the term is used for செப்பல், பெட்டல் and stamens attached at the middle of the ovary. அதாவது half inferior படித்தோம் இல்லையா, அதை தான் வந்து half inferiorோட அதர் நேம், அந்த டேர்ம் நேம் தான் என்னென்னா எபி
ஹைப்போகைனஸ். ஓகேயா, எக்ஸாம்பிள் வந்து ஃபேபேசிய ஃபேமிலிலையும் ரோசேசிய ஃபேமிலிலையும் இந்த மாதிரியான எப்பிஹைப்போகைனஸ் ஃப்ளார் தான் வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். அண்ட் எப்பிகைனஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஃபீரியர் ஓவரியை டினோட் பண்ணக்கூடியதாக என்னது அப்படின்னா எப்பிகைனஸ். த டேர்ம் இஸ் யூஸ்டு ஃபார் செப்பல் பெட்டல்ஸ் அண்ட் ஸ்டேமன்ஸ் அட்டாச்ட் அட் தி டிப் ஆஃப் அன் இன்ஃபீரியர் ஓவரி. இன்ஃபீரியர் ஓவரினாலே இன்ஃபீரியர்னாலே கீழே இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ஓவரியோட டிப்பில் தான் பெட்டல்ஸ் செப்பல்ஸ் ஸ்டேமன் வந்து அட்டாச் ஆகியிருக்கு. அதனால தான் அது என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்ஃபீரியர் ஓவரின்னு சொல்கிறோம். ஸோ த இன்ஃபீரியர் ஓவரி இஸ் அதர்வைஸ் கால்ட் எப்பிகைனஸ் ஃப்ளார். ஓகேயா, எப்பிகைனஸ் ஓவரி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் பெரிகைனஸ் அப்படிங்கிறது த டேர்ம் இஸ் யூஸ்டு ஃபார் அ ஹைப்பாந்தியம். ஹைப்பாந்தியம், வாட் இஸ் ஹைப்பாந்தியம்? Hypanthium is a fleshy elevated after nectariferous cup like thalamus. ஓகேயா, ஸோ இதை தான் ஹைப்பாந்தியம் சொல்கிறோம். ஸோ அந்த நெக்டார் இருக்கக்கூடிய கப் லைக் தலாமஸ்க்கு பேர் தான் என்னது ஹைப்பந்தியம். ஸோ இந்த ஃப்ளாரல் பார்ட்ஸ் வந்து ஹைப்பந்தியமில் வந்து அட்டாச் ஆகி இருக்குது. ஹைப்பந்தியமோட பேஸில். ஓகேயா, ஹைப்பந்தியம் அட்டாச்ட் அட் தி பேஸ் ஆஃப் தி சுப்பீரியர் ஓவரி. ஓகே, இந்த ஹைப்பந்தியம் வந்து சுப்பீரியர் ஓவரியோட பேஸில் அட்டாச் ஆகியிருக்கு அப்படின்னா அதை வந்து பெரிகைனஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ அந்த ஹைப்பந்தியம் தான் பெட்டலோ செப்பலோ ஸ்டேமனுக்கோ போல் இங்கே வந்து மேலே வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பெட்டல் செப்பல் ஸ்டேமன்ஸ் மூணும் வந்து அட்டாச் ஆகி இருக்கிற இடத்த பேஸ் பண்ணி ஹைப்போகைனஸ் எப்பிஹைப்போகைனஸ் எப்பிகைனஸ் அப்படின்னு 3ஆக டிவைட் பண்ணாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹைப்பந்தியமாக மட்டுமே பேஸ் பண்ணி ஹைப்பந்தியம் இருக்கக்கூடிய பொசிஷனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெரிகைனஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹைப்பந்தியம் ஓவரியோட பேஸில் அட்டாச் ஆகியிருக்கு, அது சுப்பீரியர் ஓவரியோட பேஸில் அட்டாச் ஆகியிருக்குன்னா அது பெரிகைனஸ். அதே ஹைப்பந்தியம் இன்ஃபீரியர் ஓவரி அதாவது ஓவரியோட ஆப்பெக்ஸில் வந்து அட்டாச் ஆகியிருக்கு அப்படின்னா அது எப்பிபெரிகைனஸ். ஓகேயா, ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.